Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. இன்றைக்கு சேனலில் நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஸ்ரீலங்கோட ஃபேமஸான ரைஸ். இந்த ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்தாலும் ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா முக்கியமாக 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்த அந்த வீடியோ தெளிவு குறைவாய்க்குது. ரெண்டாவது அதில் நான் பேசிக்கிற பேச்சு உங்களுக்கு அலட்டி ஆயிக்குமோ அப்படின்றதுக்காக தான் முக்கியமாக நான் இதை அப்லோட் பண்ணுறேன். யூடியூப் செய்கிற அந்த ஸ்டார்டிங்கில் எப்படி பேசுகிற எப்படி செய்கிற அப்படி ஒன்றுமே தெரியாமல் அப்லோட் பண்ணின எத்தனையோ வீடியோஸ் அப்படின்னு பழைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கலும். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், ஆஸ் அ ஃப்ரெண்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணேன், நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு கட்டாயம் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு நீங்கள் ஐடியா தாங்க. ஏண்டா நான் செய்கிறது எனக்கு எப்படியுமே பெஸ்ட்டாக தான் விளங்கும். ஸோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு அதில் உள்ள குறைகள் விளங்கும். ஸோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸை நல்லா மூவ் பண்ணிட்டு போகிறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கு முந்தி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிலோ சிக்கனை இப்படி கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கிறேன். இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு நாங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொச்சிக்கத்தூள், மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. உப்பு மிளகெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தேசிக்காவை நல்லா புளிஞ்சிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக புளிஞ்சண்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசிக்கு தான் ரைஸ் செய்கிறேன். அப்போ ரைஸோட மிக்ஸ் பண்ண எங்களுக்கு 500 கிராம் சிக்கன் நல்லாவே போதும். நான் மிச்சம் 500 கிராம் நான் ரைஸோட சர்வ் பண்ணுறதுக்கு சும்மா ஃப்ரைட் சிக்கன் மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு நான் பொரிச்சிக்கிறேன். உங்களுக்கு வானமெண்டா நீங்கள் 500 கிராம் மட்டும் மேரினேட் பண்ணி வச்சா போதும். கூட சேர்க்க விருப்பம்ன்றவங்க கூடவும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 30 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் வரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கிடையில் நாங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்குவோம். நான் இன்றைக்கு ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இப்படி கட் பண்ணிக்கிறேன். இந்த கேரட் லீக்ஸ் எல்லாம் உங்களோட விருப்பம் மாதிரி உங்களுக்கு சேர்த்து கேளு. ஏண்டா சில பேருக்கு அது நிறைய சேர்த்தா விருப்பம், சில பேருக்கு விருப்பம் இல்லை. அது உங்களோட விருப்பம் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் கட் பண்ணக்கலை மட்டும் நான் இப்போ காட்டுற மாதிரி நீட்ட வாக்குக்கு கட் பண்ணிக்கோங்க. லீக்ஸையும் அப்படி நீட்டமாகவே கட் பண்ணிக்கோங்க. லீக்ஸ் அளவும் உங்களோட விருப்பம் மாதிரி உங்களுக்கு சேர்த்து கேளு. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இப்படி பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. சரியாக 30 நிமிஷம் போகிறோம் என் சிக்கன் நல்லா உப்பு புளி பிடிச்சிருந்துச்சு. இப்போ நாங்கள் இதை பொரிச்சுக்குவோம். பொரிக்கும்போது ஃப்ளேமை லோவை விட கொஞ்சம் கூடுதலாக வச்சா போதும். ஏன்னா சிக்கன் நல்லா உள்ளுக்கெல்லாம் வேகணும் அப்படின்றதுக்கு அவ்வளோ ஃப்ளேம் தாராளமாக போதும். வச்சு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் சாதாரணமாக வீட்டில் ஒரு கீ ரைஸ் செய்கிறீங்க, தேங்காய் பால் சோறு செய்கிறீங்க அப்படின்னாலும் ஃப்ரைட் சிக்கன் செய்கிறேன்டா நீங்கள் இந்த மெத்தடுக்கு செஞ்சு பொரிச்சேன்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இப்படி கலர் வந்த பிறகு இறக்கி வச்சுருவேன். இப்படி நான் இந்த 1 கிலோ சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரைஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன்.
நான் வந்து கோழி பொரிச்ச அந்த எண்ணெயிலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1 கிலோ அரிசின்னா நாங்கள் 1 கிலோவையும் ஒரு தாச்சில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதை பாதி பாதியாக தான் நாங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ முதலாவதாக பாதி ரைஸுக்கு தான் நான் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 2 முட்டை வந்துட்டு போதும், உங்களுக்கு வேணும்னா 3ம் சேர்த்துக்கலும். நான் பெரிய முட்டை சுட்டி 2 வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிடணும். அப்போ வந்து அந்த முட்டையோட பிலால் வாசனை வந்துட்டு ரைஸில் வராது. உங்களுக்கு கோழி பொரிச்ச எண்ணெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு. இந்த ரெண்டும் உங்களோட டேஸ்ட்டுக்கு மாதிரி உங்களுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் முதலாவது பேட்சுக்கு நான் 250 கிராம் அளவு மாதிரி இப்படி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை விட உங்களுக்கு கூட சேர்க்கணும்னாலும் தாராளமாக சேர்த்துக்கலும், உங்களோட விருப்பம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டாயம் நீங்கள் வந்துட்டு ரைஸுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஏண்டா அவ்வளோ மணமாக அந்த ஊடு ஃபுல்லாக நல்லா மணமாக டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தில் பாதி முதலாவது பேட்சுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸ் சமைக்கும் போது நீங்கள் மிச்சம் கவனமாய்க்கணும். கீரி சம்பா தான் ரைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சமைப்போம். நான் இன்றைக்கு 1 கிலோ எடுத்து ஆயில் கொஞ்சம் போட்டு குழையாமல் சமைச்செடுக்கணும். சமைச்சிட்டு அதை நல்லா ஆறுற வரைக்கும் விட்ட பிறகு தான் நாங்கள் ரைஸ் செய்யணும். ஒரு நாளும் சூட்டோட ரைஸ் செய்ய வேணும். இப்போ அந்த ரைஸில் பாதி எடுத்து நான் முதலாவது பேட்சுக்கு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கட்டர்த்தூளும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் இப்போ லோ வச்சுக்கோங்க. ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த லீக்ஸில் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் ஆட் பண்ணுற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் 80% வெந்தால் போதும். அது சுற்றி தான் நாங்கள் ரைஸ் போட்ட பிறகு இந்த வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன். முதலாவதே ஆயிலில் போட்டு வதக்கினோம்னா டேஸ்ட் வந்துட்டு இப்படி வராது. கேரட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சூட்டுக்கு தான் அந்த வெஜிடபிள்ஸ் வேகணும். ஃப்ளேம் கட்டாயம் லோ வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். கடைகள் எல்லாம் கட்டாயமாக ரைஸுக்கு வந்துட்டு சுப்கட்டை நிறைய சேர்ப்பாங்க. நாங்களும் சேர்த்தோம் அப்படின்னா கடையில் செய்கிறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்த்திரும். சோயா சாஸ் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கட்டாயம் இந்த ரெசிபி சுப்கட்டை இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். டேஸ்ட் வந்து அதே சிமிலராக நல்லா இருக்கும். லோ ஃப்ளேம்லே 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி டீக்கும் போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் 80% வெந்து லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உப்பு புளியெல்லாம் இந்த ஸ்டேஜில் சரியாக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு, கட்டர்த்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. 1 கேஜிக்கு செய்கிறேன்டா அடுத்த பஜ்ஜும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக கட்டாயம் சில்லி பேஸ்ட் இருக்கும். ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதோட ஃப்ரைட் சிக்கன் பீசஸ், டெவில் சிக்கன் எது வேணும்னாலும் வச்சு சர்வ் பண்ணிடலாம். சில்லி பேஸ்ட்டோட மட்டும் சர்வ் பண்ணினாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். கட்டாயம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.